Hi friends, இந்த வீடியோல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லேருந்து சின்னதாக ஒரு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்க பிளாஸ்டிக் பேப்பர்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஷாம்பு பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நான் ஒரு ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் சரியாக தெரியல, நான் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அந்த பேப்பரில் வச்சு இன்னொன்று கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் மொத்தம் 18 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை ஒரு ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை ஸ்டாப்லர் பின் வச்சு நடுவில் பின் பண்ணிடுங்க. இந்த ஃப்ளவரை பின்னாடி திருப்பி பார்த்தாலும் இந்த மாதிரி ஷைனிங்காக தான் இருக்கும். இதே மாதிரி மித்த எல்லா பீஸ்லையுமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க சின்ன பீசஸ்லேருந்து இந்த மாதிரி சின்னதாக 2 ஃப்ளவர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி உள்ள நூல் எடுத்துக்கோங்க. இது ஸ்பாஞ்ச் பால்ஸ். இதில் இதை கோர்த்துக்கோங்க. இது கரெக்டாக அதோட சைஸுக்கே இருக்கனால இந்த பால்ஸ் நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், மேலே கீழே இறங்காது. அடுத்து அந்த நூலோட எண்டை இந்த மாதிரி அந்த ஃப்ளவரில் பின்னாடி கொஞ்சம் லைட்டாக ரவுண்டாக சுற்றி வச்சு பின் பண்ணிடுங்க. இப்படி நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த 5 ஃப்ளவர்ஸ்க்குமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பெரிய ஃப்ளவர்ஸ்க்கு 3 ஸ்பாஞ்ச் பாலும், சின்ன ஃப்ளவர்ஸ்க்கு 2 ஸ்பாஞ்ச் பாலும் கோர்த்துருக்கேன். உள்ளன் நூலில் இந்த மாதிரி பெரிய பீஸாக ஒன்று கட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்பாஞ்ச் பால்ஸை கோர்த்துக்கோங்க. உள்ளன் நூலோட 2 எண்டையும் ஆணியில் மாட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க, வீடியோவில் காட்டுற மாதிரியே. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவர்ஸோட நூலை இப்போ ரெடி பண்ணியிருக்க அந்த பெரிய சைஸ் உள்ளன் நூலில் 2 ஸ்பாஞ்ச் பாலுக்கு நடுவில் கூடி முடிச்சு போட்டுருங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன், பார்க்கும்போது புரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே மாட்டிட்டேன். இதை உங்களுக்கு ஆணியில் மாட்டி காட்டுறேன். இது நம்ம பேப்பரில் பண்ணியிருக்கனால லைட் வெயிட்டாக இருக்கனால காற்று படும்போதெல்லாம் அசையும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பிங்க் கலரில் இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.